உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன்னை கொன்னுடுவேன்டா. நான் என்ன பைத்தியமா? எதுக்குடா ஏன் மேல வந்து விழுந்த? மூச்சு நின்னு போச்சு தெரியுமா? முதல்ல என் வாழ்க்கையில குறுக்க வந்து விழுந்த, இப்ப ஏன் மேலே வந்து விழுறியா? என்கிட்டயே உன்னோட ஆட்டத்தை காட்டுறியா? இருடா, உனக்கு இருக்கு. டேய், ஒண்ணு பண்ணு. இவன் அப்பனுக்கு ஒரு போனை போடு. இவனுக்கு 2 பேரும் இங்கதான் இருக்காங்கன்னு போனை போட்டு சொல்லுவோம். அவங்க கிட்ட டைரக்டா 100 கோடி வேணும்னு கேட்போம். முதல்ல 5 கோடி தான்டா கேட்கறதா இருந்தா, இப்ப 100 கோடி. 100? அறிவில்ல உனக்கு? 100 கோடி எதுக்குடா அப்படி இழுத்து பேசுற? நீ என்ன சூச்சா போயிட்டியா? டேய், இவங்களுக்குலாம் 100 கோடின்றது சில்லற காசுடா. 100 ரூபா மாதிரி. ஆனா உனக்கு பெருசு தானே. இவ்வளவு காசு வாங்கி என்ன பண்ண போற? இங்க ஃபுல்லா ரொப்பி வைக்க போறியா? இருக்க மாட்டியா? டேய், முதல்ல பணம் வரட்டும். வந்தா நல்லா செலவு பண்ணலாம்ல. டேய், கலியுகத்தோட கடவுளே பணம் தான்டா. முதல்ல அது வரட்டும். அப்பதான் எல்லாத்தையும் வாங்க முடியும். ஆனா மூளையை மட்டும் வாங்க முடியாது. உன்னை டேய். பிட்டன் வை. டேய், சொல்றத கேளு. ரொம்ப பேராசப்படாத, அப்புறம் மாட்டிப்போண்டா. மாட்டிப்போம். ஒரு இடத்துல உட்காந்து நிதானமா யோசி, அப்புறம் பண்ணிக்கலாம். சொல்றத ஒழுங்கா கேளுடா. என்ன சொல்றத கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சரி, ஒத்துக்கிறேன். ஆனா அதிக நேரம் கிடையாது. இவன் அப்போ ஒரு பைத்தியக்காரன் எல்லா இடத்துலயும் தேடுவான், குழம்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் நாம தானே தேவையில்லாம மாட்டிப்போம். ஏதாவது பண்ணலாம். அதுவும் இப்ப. சரி. டேய், எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்குது. அப்படியே தலை சுத்துதுடா. டேய், அதெல்லாம் இல்ல, இல்ல, பாத்துக்கலாம். நீ நான் வா. சரக்கு அடிச்சா. வெளிய வா. ஏய், வெளியில வாடா. சரக்கு வா, அடிச்சு வான்றல. வந்துருக்கா? வாடா, வா. பிதர். என்ன ஊங்குற? அவங்க வர மாட்டாங்க. நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். அடிக்க மாட்டானுங்க. பயந்தாங்கோடி. டேய், என்னடா சொல்ற? இரு, ஏதாவது யோசிச்சு பண்ணலாம். கொஞ்சம் இரு. கத்தி. வெரி குட். நீயே போயிடு. அப்படிதான். கம் ஆன் ஆயுஷ், கம் ஆன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓ, வெரி குட். அப்படிதான். கம் ஆன், அப்படிதான் பண்ணு. மெதுவா. பார்த்து மெதுவா பண்ணு. சரி, பண்ணு. யப்பா, என்ன ரிஷி ப்ரோ, எப்படியா சாகசம்? சரி, அப்ப நீயே இது கழட்டிக்கோ. இதே நீயே பண்ணிடு. சாரி. நானும் பண்ணிட்டு இருக்கல. 2 பேரும் ஈக்குவல் தான். Yes, புரியுதா? என்ன ரவுடிங்க இப்போ ஓகே, சூப்பரா தப்பிச்சிட்டோம். அந்த பல்லுவ நிச்சயமா சும்மா விட போறதில்ல. பாத்துக்கலாம். வாடா. வாங்க. அப்பா, இப்போ எப்படி இருக்கு? பண்ணிடாத. என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன? உனக்கு 100 கோடி வேணும்ல? 100 கோடி உனக்கு செருப்படி தான் விழும். 100 கோடியா? அவன் என் கழுத்தை அறுத்துருவான்னு சொன்னான் பல்லு. சரி, போயிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மெயின் ஆள் எங்க இருக்கா? அவன் எப்படி பயந்து ஓடுறான் பாத்தியா? நிலைமை என்ன ஆகும் பல்லு? ரிஷி ப்ரோ, ஒண்ணு பண்ணலாம். முதல்ல இவனுக்கு 100 கோடி பஞ்சிங் கொடுப்போம். என்ன ரிஷி ப்ரோ? சொல்லு. லட்சுமியோட பிரெக்னன்சி பத்தி உன்கிட்ட யார் சொன்னான்னு சொல்லு. உண்மையை சொல்லு. சொல்லு பல்விந்தர். இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். இருங்க. ஏடா, பேச மாட்டே நீ? சொல்லு. வேணா. உள்ள கத்தி குத்தி என்ன கத்தி போட்டுரும். ரிஷி ப்ரோ, இவனுக்கு இன்னும் நல்லா வேணுமா? அடிக்காதடா. சொல்லு. உனக்கு எப்படி தெரிஞ்சது? சொல்றா. டேய், பணக்காரங்க தும்புனா அந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சிரும்டா. எல்லாருக்கும் தான் இந்த விஷயம் ஊருக்கே நல்லா தெரியும். போய் சொல்லாத. யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. யாரோ உன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிருக்காங்க. ஆயுஷ் ஒரு வேலை பண்ணலாம். இவனை நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அங்க வச்சு நாம இவனை அடிச்சோம்னா எல்லாத்தையும் சொல்லிடுவான். அதுக்கப்புறம் போலீஸ் இவனை கவனிச்சுப்பாங்க. வா. நான் வர மாட்டேன். எனக்கு தெரியும். God, எதுக்காக எல்லாரும் என்னையே பாக்குறாங்க? ஒருவேளை பல்பேந்தர் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருச்சோ?
மாட்டிக்கிட்டானா? ரிஷி தான் இவனை பிடிச்சிட்டு வந்தானா? ஓ நோ 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 நோ. ரிஷி இப்போ என்ன பண்ண போறான்? பல்வேந்தர் என் பேரு சொல்ல போறான். அதுக்கப்புறம் என்னால தப்பிக்கவே முடியாது. ரிஷி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பொறுக்கிய இந்த நிலைமையில ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கேவலமா பேசுவேன், நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நினைச்சியா? டாடி இவன் மட்டும் இல்ல, இதுல இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. அவங்க நம்ம ஃபேமிலிக்கு எதிரா இருக்காங்க. இன்னொருத்தங்களா? ஆமா, இன்னொருத்தர். ரிஷி, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வேற யாரா இருக்கும்? உண்மையை தான் சொல்றேன். இவன் கூட வேற யாரோ இருக்காங்க. யாரோ இருக்காங்க, இவனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் லக்ஷ்மி மட்டும் இல்ல, நம்மளோட மொத்த ஃபேமிலியையும் கேவலப்படுத்த பாக்குறான். அதுக்குதான் இவனை யூஸ் பண்ணிருக்கான். லக்ஷ்மியோட பேரை கெடுக்கிறதுக்காக, நம்ம குடும்பத்தோட மானத்தை வாங்க இவனை யூஸ் பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இது யாரா இருக்க முடியும்? அதை இவன் வாயாலேயே சொல்லுவான். இவனோட வாயாலேயே அந்த உண்மையை இவனே சொல்லுவான். சொல்லு பல்விந்தர், உண்மை என்னன்னு சொல்லு. ரிஷி, விஷயம் அதுதான்னா அது யாரா இருந்தாலும் சரி, அவன் தான் இவனை விட பெரிய எதிரி. அவனுக்கு பெரிய தண்டனையா என் கையாலேயே நான் கொடுக்கணும். ரிஷி, நல்லா அடிச்சு கேளு, அவன் யாருன்னு. அதுக்காக தானே இவனை இங்க இழுத்துட்டு வந்தோம். அவன் வாயாலே சொல்லட்டும் அது யாருன்னு. சொல்லு, அன்பா கேக்குற, உண்மையை சொல்லிட. இங்க எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல போறியா, இல்ல ஜெயிலுக்கு போய் அடி வாங்கினதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லுவியா? பல்விந்தர், பேசு, பேசுடா. சொல்றா, ஒழுங்கா உண்மை என்னன்னு சொல்லு. லக்ஷ்மியோட பிரெக்னன்சியை பத்தி உன்கிட்ட யார் சொன்னான்னு சொல்லு. இங்க உன்னை அனுப்புனது யாருன்னு சொல்லு. அந்த குழந்தையோட அப்பா நான் தான் சொல்ல சொன்னது யாருன்னு சொல்லு. இவ்வளவு அடி வாங்கியும் உனக்கு பத்தலங்க. இதெல்லாம் உனக்கு கம்மிதான். பாட்டி சரியா சொல்லுவாங்க, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு. இவனும் சும்மாலாம் சொல்ல மாட்டான். இன்னும் 2-3 வாங்கினாதான் நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவான். இப்ப சொல்லுவா. சொல்றா. ரிஷி, சொல்றா. அண்ணா வேண்டாம், நிறுத்துங்க. இன்னும் நல்லா போடுங்க ரிஷி ப்ரோ. ஆயுஷ் என்ன பண்ற? வேண்டாம் சொல்லு. சொல்றா. ரிஷி, ரிஷி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? விடு லட்சுமி, ரிஷி. குறுக்க பேசுற உண்மையை உனக்கு யார் கொடுத்தது? நீ யார காப்பாத்த பாக்குற? வாயை மூடிட்டு பின்னாடி போய் நில்லு லட்சுமி. நீ இவனை காப்பாத்துறியா? ஏ, அன்னைக்கு இவன் என்னெல்லாம் பேசினா நீ எவ்வளவு பொறுத்துக்கிட்ட? எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன்னை கேவலப்படுத்தது இவனை வந்து இப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்க. பின்னாடி போ, நான் இவன் கிட்ட பேசிக்கிறேன். என்ன பாடுறா? சொல்லு. லட்சுமி மேல எப்படா கைய வைப்ப? எவ்வளவு தைரியம் இருந்தா கைய வச்சிருப்ப? இன்னைக்கு நான் உன்னை உயிரோட விட மாட்டேன் பல்விந்தர். சொல்லு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.